காய்ஸ், நான் தான் உங்கள் அபிகேமிங் பேசுகிறேன். புதுசாக ஒரு அனிமேஷன் வந்திருக்கு, அதுதான் இப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ 421 டைமண்ட் இருக்குது. அதுக்கு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே நார்மலாக வந்து 2 கன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கன் பாக்ஸ் தான் ஹைட் பண்ணுவேன். அதே போல் ஹைட் பண்ணிவிட்டு ஒரு 9 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எப்படியும் 9 டைமெல்லாம் தரமாட்டேன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 9 டைமெல்லாம் இருந்தால் கரீனாவோட சொத்தே பாதி அழிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இது அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க, யாரும் தேவையில்லாத காசு செலவு பண்ணிகிட்ருக்காதீங்க. நான் எடுக்கிறேன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, அதனால் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா எடுங்க, இல்லைனா உங்கள் விருப்பம் தான். 39 டைமண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 39 டைமண்ட்லேயும் நமக்கு தரமாட்டானுவோம். அதுக்கப்புறம் 69 டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படியும் நமக்கு லாஸ்ட்டாக தான் தர போகிறானோ அப்படின்னு நமக்கே தெரியும். அப்புறம் என்ன டாப்அப் தான் பண்ண விட போகிறானோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 99 டைமண்ட் சுற்றுவேன். இதுலையாச்சும் தந்துருங்கடா அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு வேண்டுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் தரவே மாட்டானோ, நீங்களே பாருங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் கூட விளாட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக நம்ம விளாட்லாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க. நானும் அவங்க கூட ப்ளே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்டும் காலி ஆயிடுச்சு. சரி போய் ஒரு வீக்லி போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாப்அப் பண்ணுறதுலாம் காட்டியிருக்க மாட்டேன். சரின்ட்டு ஒரு வீக்லி போட்டு வந்துடுவோம் போயிட்டு. சரி இதுலையாவது தந்துடுவோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 199 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கடைசியில் நீங்களே பாருங்களேன் என்ன கொடுத்தானோ அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் என்னதான் சொல்கிறது தெரில இவனோட. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, சரி இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமண்டு ஆல்ரெடி மந்த்லியும் போட்டிருக்கேன், வீக்லியும் போட்டிருக்கேன், அது கிளைம் ஆனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு 467 டைமண்ட் தான் வந்திருக்கும். ஆனால் நமக்கு 499 டைமண்ட் தேவை. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி போய்ட்டு இப்போ போட்டு வந்து இந்த அனிமேஷன் எடுத்திருப்பேன். அப்புறம் எடுத்துகிட்டு இதை போய்ட்டு அப்புறம் ஒரு வழியாக அந்த அனிமேஷன் எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். லைக்கீவ் கொடுத்துட்டு இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்குள்ளேருந்து அப்படியே வர்றது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.